பைக்கர் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. தந்தை ராஜசேகர் போல் தானும் மோட்டார் சைக்கிள் பந்தய வீரராக வேண்டும் என்று சர்வானந்த் விரும்புகிறார். அவரது விருப்பம் மற்றும் ஈடுபாட்டை பார்த்து அவரது குருவான தந்தை ராஜசேகர் இத்துறையில் அவர் மிகப்பெரிய சாதனையாளராக வருவார் என்று நம்புகிறார். சர்வானந்தும் இத்துறையில் யாரிடமும் இல்லாத தனித்திறன்களோடு வலம் வருகிறார். ராஜசேகர் எதிர்பார்த்தது போல் இந்திய மோட்டார் சைக்கிள் பந்தய விளையாட்டை தன் மகன் மூலமாக உலக அரங்கில் எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. தான் நினைத்ததை தன் மகன் செய்து முடிப்பான் என்ற அதீத நம்பிக்கையோடு இருக்கும் ராஜசேகரை சர்வானந்த் ஏமாற்றி விடுகிறார். முதல் பந்தயம் முடிந்த உடன் அவர் பந்தயத்தில் இருந்தும் தனது தந்தையிடம் இருந்தும் விலகி சென்று விடுகிறார். மகன் செய்த தவறால் ராஜசேகர் தண்டிக்கப்படுவதோடு அவருக்கு மோசடி நபர் மற்றும் துரோகி என்ற அவப்பெயர் ஏற்படுது. இதனால் அவர் மோட்டார் சைக்கிள் பந்தய பயிற்சியாளர் பணியை செய்ய முடியாத நிலை ஏற்படுது. தந்தையிடமிருந்து விலகி வாழ்ந்து வரும் சர்வானந்த் தந்தையின் நிலை அறிந்து அதை மாற்றுவதற்காக மீண்டும் மோட்டார் சைக்கிள் பந்தய வீரராக களம் இறங்க முடிவு செய்கிறார். அவரது முடிவு அவரது தந்தையின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவரது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா, அவர் தந்தையை பிரிந்து செல்ல காரணம் என்ன என்பதை காட்சிகளில் விருந்தாக சொல்வதுதான் பைக்கர் படத்தின் மொத்த கதை. மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் கதாபாத்திரத்திற்காக சர்வானந்த் கடுமையாக உழைத்திருப்பது திரையில் தெரிகிறது. 2 விதமான தோற்றங்களுக்காக உடல் எடை குறைத்திருப்பது, ஸ்டைலிஷான தோற்றம் உள்ளிட்ட அனைத்திலும் ஒரு முழுமையான விளையாட்டு வீரராக திரையில் ஜொலிக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் மால்விகா நாயர் காதலியாக இருக்கும் போது சாகசம் செய்யும் காதலனை ஊக்கப்படுத்தி தைரியம் சொல்பவர். கணவரான பிறகு ஒரு மனைவியாக மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் இருக்கும் ஆபத்தை உணர்ந்து பதறும் காட்சிகளில் நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார். பாடல் காட்சியில் ஆடை குறைப்புடன் ஆட்டம் போட்டு அட்டகாசம் செஞ்சிருக்கார். நாயகனின் தந்தையாக நடித்திருக்கும் ராஜசேகர் இந்திய மோட்டார் சைக்கிள் பந்தய விளையாட்டை உலக அரங்கில் எடுத்து செல்ல துடிக்கும் ஒரு பயிற்சியாளராக நேர்த்தியாக நடித்திருக்கிறார் என்பதை இப்பொழுது சொல்லியாக வேண்டிய நிலையில் சென்னை பத்திரிகா இருக்கிறது. விளையாட்டை வியாபாரமாக்கி சம்பாதிக்கும் தொழிலதிபர்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் கச்சிதமான நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் இருக்கிறார் அப்துல் குல்கர்னி. கேமராவுக்கு பின்னால் இருப்பவர்களின் கடின உழைப்பினால் ஒரு திரைப்படம் உருவானாலும் கேமரா முன்பு பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் அவர்களது உழைப்பை மறைத்து விடுகிறார்கள். ஆனால் சில படங்கள் அதற்கு விதிவிலக்காக இருக்கும். அப்படிப்பட்ட படமாக தொழில்நுட்ப கலைஞர்களை உண்மையான ஹீரோக்களாக பிரகாசிக்க வைத்திருக்கிறது இந்த படம். ஒளிப்பதிவாளர் ஜே யுவராஜ், இசையமைப்பாளர் ஜிப்ரான், படத்தொகுப்பாளர் அனில் குமார் எல்லோருடைய உழைப்பையும் பாராட்டும் வகையில் பணி நிறைந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜே யுவராஜ் எத்தனை கேமராக்கள் மூலம் பந்தய காட்சிகளை படமாக்கினார் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு கோணத்திற்கும் அவர் கடினமாக உழைத்திருப்பதை காட்சிகள் உணர்த்துகிறது. கமர்ஷியல் அம்சங்களோடு பாடல்களை கொடுத்து கவர்ந்துவிடும் இசையமைப்பாளர் ஜிப்ரான் பின்னணி இசை மூலம் பிரமிக்க வைத்திருக்கிறார். பல கேமராக்கள் மூலம் காட்சிகளை படமாக்கி அதற்கு இசை மூலம் உயிரூட்டினாலும் அவற்றை சரியான முறையில் தொகுத்து பார்வையாளர்களை வியக்க வைக்கும் ஒரு பந்தயமாக கொடுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் அனில் குமார் பலாசா. ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாகவும்
தத்ரூபமாகவும் கற்பனை செய்வது சுலபம். ஆனால் அந்த கற்பனைக்கு காட்சி வடிவம் கொடுத்து அதை திரையில் கொண்டு வருவது மிக சவாலான விஷயம். அந்த சவாலை மிக சாமர்த்தியமாக செய்து காண்பித்திருக்கிறார் இயக்குனர் அபிலாஷ் ரெட்டி. எனவே இயக்குனர் அபிலாஷ் ரெட்டிக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.